அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷனல் இந்தியா Zone 16 ராணிப்பேட்டை பவர் சிட்டி ஜேசிஸ் living ethics online training program with topic value living, and the faculties JC JFM JC HGF Mukhtar Ahmad is hereby called to order. ஃபர்ஸ்ட் ஜேசி கோட்பாடு. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெருஞ்செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. அடுத்த நிகழ்வு வரவேற்புரை. ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி தினந்தோறும் நடத்தும் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இன்றைய பயிற்சியில் பயிற்றுனராக வந்துள்ள JCSGF முக்தார் அகமது அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த அவை முறைப்படி பயிற்றுனரிடம் ஒப்படைக்கிறோம். தேங்க்யூ. ட்ரெயினுடைய ஜூம் கனெக்ட் ஆகலைங்க சார். இப்போ கனெக்ட் ஆகி வெளியே போயிருக்காரு. மறுபடியும் உள்ள வந்துடுவார் சார். 2 minutes ஜாயின் பண்ணுறார் சார். ப்ளீஸ் வெயிட். சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ஸ். தேங்க்யூ. ஓகே சார். ஓகே. சார் ட்ரெயினர் சார் வெல்கம் சார். சார் வந்தார் ரவீந்தர் சார். சார் ஓகே சார். ஓகே சார். முக்தார் சார், நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே செஷனுக்கு போயிடலாம் சார். நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு யூ கேன் ப்ரொசீட் வித் தி ட்ரைனிங் சார். சார் ஜேசி கிரீட் எல்லாம் முடிச்சிட்டுமா? அதெல்லாம் முடிச்சுட்டு சார். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே யூ கோ டு தி ட்ரைனிங் வித் யுவர் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் எல்லா புகழும் இறைவனுக்கே. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜேசி முக்தார் அகமதினுடைய பேர். பிரியாணிக்கு ஃபேமஸான ஊர் ஆம்பூர். இதே ஊரில் ஒரு 1/2 டசன் கிராண்ட் சில்ட்ரனோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அன்பான மனைவி, அருமையான எனக்கு 2 பையனுங்க, நல்ல மருமகளுங்க, 1/2 டசன் பேரம் பேத்திங்க. ஃபரீதா அப்படின்ற ஒரு நிறுவனம், லெதர் ஷூ தயார் பண்ணுற கம்பெனி. அதில் நான் ஒரு 42 வருஷங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்க. ஐ டோன்ட் சே தட் ஐம் ஒர்க்கிங் இன் ஃபரீதா, ஐ சே ஐம் லிவிங் இன் ஃபரீதா. ஸோ அந்த மாதிரி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்க. பிகாம் என்னுடைய குவாலிஃபிகேஷன், MSc அப்ளைட் சைக்காலஜி பண்ணியிருக்கேன். JCIயில் நேஷனல் ட்ரைனர், இந்தியன் லீடர்ஷிப் அகாடமியில் கூட சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனராக இருக்கேன். ஆல்ஃபா ஸ்டார்ன்ற இதில் NLP நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்கில் ப்ராக்டிஷனராக பண்ணிட்டு இருக்கேங்க. கம்பெனியில் ஃபுல் டைம் ட்ரைனர் அண்ட் அவுட் சைடில் கூட ட்ரைனராக இருக்கேங்க. திஸ் இஸ் மை இன்ட்ரொடக்ஷன். ரைட். ஸோ இன்னைக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா வேல்யூ லிவிங் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் வரதுக்கு முன்னாடியே வேல்யூ சொல்லியாச்சு. வேல்யூ பற்றி இன்னும் நம்ம அதிகமாக சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வேல்யூ அப்படின்றது JCI கிரீடை தவிர வேறு யாராலங்க இந்த மாதிரியான ஒரு வேல்யூ, லைஃபுடைய வேல்யூவை சொல்ல முடியும்? எவ்வளோ அருமையான அந்த கிரீட் பார்த்தீங்களா? கடவுள் நம்பிக்கை மனித வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் தருகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது.
இப்படி நம்ம சொல்லிட்டு போனால் அந்த 6 tenets நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை விட வேல்யூ ஒன்றும் பெருசு இல்லைங்க. எல்லாமே வேல்யூ அதில் அடங்கிடுச்சுங்க. அப்போ நம்ம இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃபர்ஸ்ட் நம்ம கேட்க போகிறோம், நம்ம இது வரைக்கும் எவ்வளோ சீரீஸ் இந்த ராணிப்பேட்டில் நடத்தியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் அந்த என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, இது வரைக்கும் சில விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது என்ன, தெரிந்து கொள்வது அப்படின்னா என்ன, அறிந்து கொள்வது அப்படின்னா என்ன, புரிந்து கொள்வது அப்படின்னா என்ன, உணர்ந்து கொள்வது என்ன என்ன கொஞ்சம் எல்லாரும் யாராவது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். Dear friends, am I audible to you all? Moderator? Yes, sir. Yes, sir. சார் தெரிந்து கொள்வதுனா ஜஸ்ட் நாலேஜ் சார். கொஞ்சம் மறுபடியும் சொல்லுங்க சார். தெரிந்து கொள்வதுனா ஜஸ்ட் நாலேஜ் சார். புத்தகத்தை பார்த்து படிக்கிறது சார். சரிங்க. படிச்சு தெரிஞ்சுக்கிறது சார். ஓகே. அடுத்து அறிந்து கொள்றதுனா அதை பத்தி இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்ம அதை யோசிக்கிறது சார். ஓகே, கிரேட். அதாவது முழுமையா அதை உள்வாங்கி புரிந்து அதன்படி செயல்படுறது தான் அடுத்த லெவலில் நம்ம செயல்படுறது. புரிந்து கொள்வதுன்றது அதான் சார், முழுமையா உள்வாங்கி அதன்படி நம்ம நடந்து கொள்ள, அதுக்கு நமக்குள்ள தோணுது அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இல்லையா, நம்ம புரிஞ்சுட்டு அதன்படி நடந்துக்கிறது புரிந்து கொள்வதான் நம்ம பார்க்கணும். உணர்ந்து கொள்றதுன்றது ஒருலஸ் எல்லாம் சேமா தான் சார். சேஃப் தானே? வேற யாராவது சார், யாராவது ஹெல்ப் பண்ணலாமா? உணர்ந்து கொள்வது அப்படின்றது அதுவாகவே வாழ்றது. வெரி குட், வெரி குட், வெரி குட். ரொம்ப அருமையா சொன்னீங்க செந்தில் சாரும், செந்தில்குமார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு நாங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு தாமரை என்பது ஒரு மலர் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஒரு புக்கில் படிக்கிறோம், இல்லை யாராவது சொல்லுவாங்க சின்ன பசங்களுக்கு தாமரை பூ பாடி இது தாமரை, தாமரை மலர் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. அறிந்து கொள்வதுன்றது இந்த தாமரை மலர் அப்படின்றது ஒரு குளத்தில் மேலே வங்கி நிற்கும். இது மட்டும் இல்லாமல் இது நல்ல சிறப்புகள் சில விஷயங்கள் இருக்கிறதுனால அது தேசிய மலராக கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை அறிந்து கொள்வது. அப்புறம் புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லும்போது அந்த தாமரை மலர் சில நேரத்தில் ஒரு அழுக்கான அந்த குளத்துடைய நீராக இருந்தாலும் அதில் கூட அது மேலோங்கி நிற்கிறதுன்றத நம்ம புரிந்து கொள்கிறோம். உணர்ந்து கொள்ளுன்னு சொல்லும்போது அதை நம்ம உள்வாங்கி, மனசில் உள்வாங்கி, நம்ம வாழ்க்கையில் கூட பல சங்கடங்கள் பல விஷயங்கள் இருந்தாலும் அதையும் தாண்டிங்க மேலோங்கி நம்ம நிற்கிறதான்றதை நம்ம உணர்ந்து கொள்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இத்தனை நிகழ்ச்சிகள், நிறைய நிகழ்ச்சிகளை நடத்திருக்கீங்க இந்த ராணிப்பேட்டுடைய இதில். ஸோ இங்கே கலந்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எல்லாருமே இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க, பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு உணர்ந்து கொண்ட விஷயங்கள் ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமாங்க? இத்தனை நாட்கள் நடந்த விஷயங்கள்ல நான் ஏதாவது உணர்ந்து கொண்டேன் அப்படின்ற விஷயங்கள் யாராவது சொல்லணுமா? ஒரு நமக்கு உதவி புரிந்தாலோ இல்லை ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சாலோ அவங்களுக்கு வந்து நன்றி சொல்றதை வந்து நான் உணர்ந்துருக்கேன் சார். ஒரு அப்ரிஷியேட்டிவ் பண்றது, ஸோ அதை வந்து நான் உணர்ந்துருக்கேன் சார். நன்றி ஸோ அதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ். ஓகே, வெரி குட் செல்வம், வெரி குட். உணர்ந்து கொண்டோமா? ஏன்னா வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாங்க, நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா உணர்றது வந்து ரொம்ப முக்கியங்க. உணர்றது அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. எப்படி அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன், இப்போ நம்ம ஒவ்வொருத்தருடைய ஏரியாவில் கூட நீங்கள் யாரையாவது பார்த்துருப்பீங்க, அவங்க நல்லா வாழ்ந்த குடும்பங்களாக இருக்கும், ஆனால் இன்னைக்கு நொடிஞ்சு போயிருப்பாங்க. நிறைய நல்ல கம்பெனிகளை பார்த்துருப்பீங்க, அந்த கம்பெனி வீழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கும். இன்னும் சில இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா நல்ல மனிதர்களை வாழ்ந்து நல்லா உயர்ந்து இருப்பாங்க, ஆனால் திடீர்னு சொல்லி ஏதோ சில காரணங்களுக்காக தாழ்ந்து போயிட்டு இருப்பாங்க. அப்படி பார்த்துருக்கோமா இல்லையாங்க? நாங்கள் நிறைய இருக்கு சார், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன உணர்ந்து கொள்கிறோம்? ஏன்னா நல்லா வாழ்ந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கும் அவங்கள நாங்க பார்க்கும்போது நாங்க என்ன சொல்வோம்னா, இப்படி வாழ்ந்த குடும்பப்பா இப்படி ஆயிட்டாங்களேன்ற பாருங்க கூட நம்ம சொல்லியிருப்போம்.
கம்பெனில நல்லா பதவிக்கு வந்தாருப்பா, எப்படிப்பா திடீர்னு சொல்லி இப்படி கீழே இறங்கிட்டார், இப்படி நீக்கிட்டாங்களேன்ற மாதிரி கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வியாபாரத்தை நல்லா தானே போனார், ஏன் கீழே வந்துட்டாருன்னு கூட நம்ம தெரிஞ்சிருப்போம். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க நமக்கு வாழும் சாட்சிகளாக இருக்காங்க. அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சாட்சிகள் நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நல்லா நம்ம நமக்கு பார்க்கணும். என்னன்னா, உணர்ந்து கொள்றதுக்கு எப்படின்னு சொல்லி சொன்னா எம்ஜிஆர் நல்லா அழகா சொல்வார். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும், கண் போன போக்கிலே கால் போகலாமா அப்படின்பார். ஸோ உணர்ந்துக்கணுங்க, மனிதன் உணர்ந்துக்கணுங்க. சரி, இப்போ இன்னும் 2 விஷயங்களை நமக்கு தெரிஞ்சுக்கலாங்க. வாழ்க்கை, அதாவது வேல்யூ லிவிங் அப்படின்னு நம்ம சொன்னோம். வேல்யூ லிவிங்ல வேல்யூ பத்தி ரொம்ப பிரமாதமா ஜிசியுடைய கிரீடு இருக்குங்க. அது யாராலும் மறுக்க முடியாது. வேல்யூ மொத்தமே அதுல வந்துருச்சுங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது லிவிங் மட்டும் தாங்க. ஸோ இன்னைக்கு லிவிங்கை கொஞ்சம் பார்த்துக்கலாமா? ஸோ லிவிங்கை பார்த்துக்கிற நம்ம என்ன செய்யறோம்னா, வாழ்வதுன்னா என்னங்க? வாழ்வதுன்னா என்ன? எல்லா கடமைகளையும் கடைபிடித்து நடக்கிறதா, நல்லது கெட்டது எல்லாம் எல்லா மறுபடியும் சொல்லுங்க. எல்லா சத்தியம் தர்மங்கள் எல்லாம் கடைபிடித்து நல்ல முறையில் நடப்பதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை. ரொம்ப அருமையா சொன்னீங்க ரவீந்திரன், ரொம்ப அருமையா சொன்னீங்க. வெரி குட். அதாவது நல்ல ஒரு இது சொல்ல போனா ஐயா அவர் சொல்வார், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஈதல் கொடுத்து வாழுதல். அப்போ ஈதல் கொடுத்து வாழ்தல், இசைப்பட வாழ்தல், அதனால புகழ்பெற்று வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னார். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை அப்படின்றது நல்ல குணங்களோடு வாழணும், நல்ல குணங்களோட வாழணும், தெய்வீக குணங்களோடு வாழறது தான் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை. அப்போ கொடுக்கறதுன்னு என்ன கொடுக்கறதுனா என்ன அப்படின்னு வள்ளுவருடைய குறளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை வைரமுத்துவுடைய வரிகளை நான் சொல்லியிருப்பேன். வாழ்ந்தால் மலர் போல மனம் வீசி வாழ வேண்டும், வீழ்ந்தால் பிறர் வாழ மழை போல வீழ வேண்டும் அப்படின்னாரு. அதுல பாருங்க, கொடுக்கிற மாதிரி தான் இருக்கு. இது எல்லாத்தையுமே விளங்கும் வகையில கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு இடத்துல சொல்வார், கொடுப்பதற்குரியது பணம் மட்டும் என்று எண்ணி விடாதே, கொடுப்பதற்குரியது பணம் மட்டும் என்று எண்ணி விடாதே, உன் புன்னகையும் ஒருவனின் உள்ளத்திலே விளக்கேற்றலாம், உன் வார்த்தையும் ஒருவனின் தாகத்தை தணிக்கலாம். குடு ஒரு பூவை போல சத்தமில்லாமல் குடு, குடு ஒரு நதியைப் போல பேதமில்லாமல் குடு, குடு நீ சுத்தமாவாய், குடு நீ சுகப்படுவாய், குடு அதன் இருத்தலை நியாயப்படுத்தும். நாங்க இதாங்க வாழ்க்கை. சரி, வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டோம். மனிதன்னா யாருங்க? மனிதவன் என்பவன் யார்? 6 அறிவு படைத்த 6 அறிவு படைத்தவனா? வேற இன்னும் ஏதாவது பதிலுங்க? மனிதன் என்பவன் யார்? மனிதத்தோடு வாழ்பவன், மனிதம் போற்றி வாழ்பவன். மனிதம் போற்றி வாழ்பவன். இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லலாமா? பிற உயிருக்கு தீங்கு செய்யாமல் வாழுதல், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் வாழுதல். சோ அப்போ தீங்குன்னு சொல்லி வரும்போது என்ன ஆகுதுங்க? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. இரக்க குணம் நிறைந்தவன். இரக்க குணம் நிறைந்தவன் மனிதன் என்பவன் யார் அப்படின்னு சொல்லும்போது, மிருகம் பாதி கடவுள் பாதி கலந்து செய்த கலவை நான், வெளியே மிருகம் உள்ளே கடவுள், விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன், ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே. நந்தகுமாரா நாளை மிருகம் கொல்வாயா? மனிதன் என்பவன் 2 குணங்களையும் கொண்டவன். மிருக குணங்களும் இருக்கு, தெய்வீக குணங்களும் இருக்கு. இதை அவங்க கரெக்டா புரிஞ்சிட்டு தெய்வீக குணங்கள் மிருக குணங்களை ஒழித்து தெய்வீக குணங்களை எடுத்து அதில் முதல்ல இரக்கமும் கருணையும் கொண்டு சேர்ந்து அவன் வாழ்வன் தான் மனிதன்.
இதைத்தான் வேல்யூ லிவிங் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்போது வேல்யூன்றது என்னன்னு தெரிஞ்சிச்சு. லிவிங்ன்றது வாழ்வதுன்றது வாழ்ந்து கொடுத்து வாழணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது மனிதனுக்கு தான் அந்த பெருமை கிடைச்சிருக்க தவிர மற்ற உயிரினங்களுக்கு அது கிடைக்கல. அப்போ அது மனிதன் மட்டும் இந்த குணங்கள், நல்ல குணங்களை சார்ந்து செய்யணும்னா அவன் இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும்னா அவன் சார்ந்து இருக்கிறவன். சார்ந்து இருக்கிறவன். மனிதன் சார்ந்து இருக்கிறவன் அப்படின்றதுக்கு உதாரணங்கள் ஏதாவது சொல்ல முடியுமாங்க? நல்லா கொஞ்சம் விளக்குற மாதிரி கொஞ்சம். மனிதன் சார்ந்திருப்பவன். மனிதன் சமூக பிராணி சார். அவன் ஒருத்தனை கண்டிப்பா சார்ந்துதான் இருக்க முடியும் சார். பூமியில இருந்து கிடைக்கிறதா இருக்கட்டும், சக மனிதர்கள் இருந்து கிடைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த உலகத்துல இருந்து ஒருத்தர் சார்ந்துதான் வாழ முடியும் சார். அது இன்னும் கொஞ்சம் சில விளக்கங்கள் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் சில டீட்டெயிலா சொல்லலாங்க. இந்த பிரபஞ்சத்தை சார்ந்திருப்பவர். பிரபஞ்சத்தை சார்ந்திருப்பவர். ரொம்ப எளிமையா சொல்லணுங்க. ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி சொல்லணும். ஐயா, பஞ்சபூதங்களுடைய அர்ப்பணிப்பு கொண்டவர். என்னங்க? இயற்கையோடு ஒன்றிணைந்தவர், பஞ்சபூதங்களோடு கலந்தவர். ரொம்ப அதெல்லாம் ஓகே. பஞ்சபூதங்கள் எல்லாம் ரொம்ப அருமையா சொன்னீங்க. எல்லாரும் சாதாரண எளிய மக்கள் புரியுற வகையில ஒரு ஐயா, உயிர் வாழ்வதற்கே விவசாயி இல்லாம மனுஷன் வாழ முடியாது. அருமை அருமை அருமை. உணவின்றி நீரின்றி அமையாத உலகு. நீரின்றி அமையாது உலகு. ஒரு சொல்ல வரீங்களா திருக்குமரன்? எஸ் சார். சார், இப்ப மனிதன் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ஆண் பெண்ணை சார்ந்திருக்கும், பெண் ஆணை சார்ந்திருக்கும். அப்போ ஒருத்தர் சார்ந்து வாழும்போது தான் வாழ்க்கை முழுமையடையும். வெரி குட், வெரி குட். உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்க உறையுள், இதை சார்ந்து இருப்பவர் மனிதர். எஸ். இத கொஞ்சம் நான் இன்னும் கொஞ்சம் விளக்கி நான் சொல்றேன். ஏன்னா நம்ம எல்லாருமே இங்க யாரும் ஜெய்சில இருக்கவங்கிட்ட நம்ம பேசணும்னா எல்லாமே நம்ம அதாவது என்ன சொல்லணும், மனித நேயத்தை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கணும் தான் நம்ம நீங்க எல்லாருமே கூடியிருக்கோம். அவங்க மத்தியில நான் போய் இன்னைக்கு பேசுறேன்னு சொல்லி சொன்னா உங்ககிட்ட தான் நான் நிறைய லேர்ன் பண்றேன். இதாங்க ஜேசியுடைய ஒரு பெருமை. என்னன்னா இந்த விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுத்த அந்த ஜேசி இயக்கத்துக்கு நம்ம நன்றி மறக்கவே கூடாது. பாருங்க, இந்த மாதிரியான ஒரு நான் நிறைய ட்ரைனிங் இப்போ கூட நான் லேட்டாக வந்ததுக்கு காரணம் 6 to 7 ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு தான் நான் வந்தேன். அங்கே கூட கேட்கும்போது நிறைய பேர் இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு அவங்க பதில் சொல்ல முடியல. பட் ஜேசி இயக்கத்தில் சேரும்போது தாங்க இதெல்லாம் நமக்கு புரிய வருது. ஸோ அதனால் நான் என்னுடைய கம்பெனிலேயே எல்லா இடங்களுமே நடக்கும்போது, ஏன்னா கம்பெனியில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை டீம் கொண்டு வரும்போது நான் இந்த உதாரணத்தை நான் சொல்வேன். இப்போ நான் ஒரு உதாரணம் எடுத்துக்கோங்க. ஒரு டீ கப் நம்ம முன்னாடி வருதுன்னு வைங்க. இந்த டீ தயார் பண்ணுறதுக்கு நம்ம தயாராகிட்டு எங்கள் கைக்கு வர்றதுக்கு நம்ம எத்தனை பேருங்க சார்ந்திருக்கோம்? ஒரு கப் டீ தான் நம்மக்கிட்ட வருது. அது நமக்கு கிடைக்கிறதுக்கு எத்தனை பேரை நம்ம சார்ந்திருக்கோம்? உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. டீ செய்யறதுக்கு முக்கியமாக 4 பொருட்கள் தேவைங்க. என்ன சொல்லுங்க? டீ இலை, சுகர், பால், இந்த கப்பு. கப்பெல்லாம் உள்ள போறது இல்லைங்க. உள்ள போறது மட்டும் சொல்லுங்க. 3 சொல்லிட்டீங்க, இன்னொன்னு சொல்லுங்க. தண்ணி. கரெக்ட் கரெக்ட். இந்த 4 விஷயம் தாங்க. பால், தண்ணி, தேயிலை, டீ தூள் அண்ட் சர்க்கரை. இந்த 4 தான் போகுது. இப்போ பால் எடுத்துக்கோங்க. பால் வர்றதுக்கு நம்ம எங்கிருந்து கிடைக்குதுங்க பால்? மாட்டுல இருந்து. மாடு. மாடு யாருங்க வளர்க்குறாங்க? மனிதர்கள். ஒரு விவசாயம் வச்சுக்கீங்களேன். இப்போ மாடு அது சும்மாவே பால் கொடுக்குமா, இல்லை அதுக்கு ஏதாவது கொடுக்கணுமா? நிறைய உணவு கொடுக்கணும் இல்லையாங்க? அப்போ உணவு கொடுக்கும்போது அதுக்கு தீவனம் கொடுக்குறீங்க, அது பொட்டு கொடுக்குறீங்க, பூசணம் கொடுக்குறீங்க, புண்ணாக்கு கொடுக்குறீங்க. இதெல்லாம் இது யாருங்க தயார் பண்றது? விவசாயிங்க தயார் பண்றாங்க. வெளியில கூட தயார் பண்றாங்க இல்லையா? தீவனங்கள் தயார் பண்றாங்க இல்லையா? அப்ப அந்த தீவனங்கள் தயார் பண்ற கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனி, அங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? எவ்வளவு கணக்குல இல்லாம இருக்காங்க.
சரி, மாடை அப்படியே விட்டுற முடியுமாங்க? மாடை என்ன செஞ்சு வைக்கணும்? கட்டி வைக்கணும். கட்டி வைக்கிறதுக்கு கயிறு செய்யறது யாருங்க? சரி, மாடை அப்படியே வெளியிலே விட்டுறலாமா? அது ஒரு கொட்டாய் போடணும், ஷெட்டு போடணும். ஷெட்டு போடுறதுக்கு என்னென்னங்க வேணும்? ஷெட்டு போடுறதுக்கு மேல ஷீட் வேணும், அதனுடைய ஆங்கிள்ஸ்க்கு இரும்பு வேணும், பெயிண்ட் வேணும். இதெல்லாம் செய்யறது யாருங்க? இந்த ஷீட் எல்லாம் செய்யறது சொல்லுங்க. இல்ல அது ஒரு ஃபேக்டரியில செய்வாங்க அந்த இதுவெல்லாம். ஃபேக்டரியில் எத்தனை பேர் வேலை செய்வாங்க? அப்படியே கணக்கு போட்டு பாருங்க. சரி, இதெல்லாம் செஞ்சு கூட அந்த பொட்டு பூனாக்கு எங்கேயோ ஒரு ஃபேக்டரியில செஞ்சா கூட பூசணம் எல்லாம் அது ஒரு கொண்டு வந்து எங்க வச்சு விற்பாங்க? விற்கிறவங்க இவரு கடைக்காரரு கடை வேணுமா இல்லையா? அந்த கடை கட்டுறதுக்கு என்ன வேணும்? செங்கல் வேணும், சிமெண்ட் வேணும், கம்பி வேணும், டோர் செய்யறதுக்கு வேணும். இதெல்லாம் யாருங்க செய்யறாங்க? சரி, அதுக்கு பெயிண்ட் பண்றதுக்கு பெயிண்டிங் வருது. இத்தனை பொருளும் அந்த இடத்துக்கு கொண்டு இன்னும் நாங்க பால் வரலங்க, பால் வரல, இன்னும் பால் போகல, இன்னும் பால் கறக்கல. அதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து சேரணும்னா எங்க எதிர்ந்து கொண்டு வர்றாங்க? லாரியில கொண்டு வராங்க. லாரி செய்யறது யாருங்க? லாரி செய்யறதுக்கு எத்தனை பேருங்க சேர்ந்தாங்க? சரி, லாரி எதுல ஓடுது? ரோட்ல ஓடுது. டீசல். அப்ப டீசல் எங்க வருது? அது எத்தனை பேருங்க செய்யறாங்க? சரி, இதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டு சேர்த்துட்டாங்கன்னா அந்த பால்காரர் அந்த கடையில இருந்து வாங்கி போறாரு இல்லையா? டூ வீலர் செஞ்ச கம்பெனிங்க. சரி, அவர் பாலை கறக்கும் போது ஒரு பாத்திரம் பிடிக்கிறாரு இல்லையா? அந்த பாத்திரம் செஞ்ச கம்பெனி. அந்த பாத்திரம் கம்பெனி செஞ்சு அவர் எடுத்துட்டு வந்தா வீட்டுல அம்மா வாங்குறதுக்கு ஒரு பாத்திரம் வேணுமா இல்லையா? அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு ஸ்டவ் வேணும். ஸ்டவ் செஞ்சது யாருங்க? எத்தனை பேர் செஞ்சிருக்காங்க? கேஸ் எங்கிருந்து வருதுங்க? அந்த லைட்டர் டிக்குன்னு அடிக்கிற லைட் பண்றவங்க லைட்டர் பால் வடி கட்டுறது யாருங்க செஞ்சது? கப்பு நீங்க சொன்னீங்களா, அந்த கப்பு யாருங்க செய்யறாங்க? இத்தனை பேர் சேர்ந்து செஞ்ச பிறகுதான் நமக்கு ஒரு கப் டீ நம்ம கையில வருது. ஆனா அந்த டீ அம்மாவோ மனைவியோ செஞ்சு கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த டீ வாங்கி ஒரே ஒரு சிப் இப்படி வாங்கின விட சி என்ன டீ போட்டன்ற மாதிரி ஒரே வார்த்தை அடிச்சிடறோம், சீன்னு சொல்லிட்டு. அப்ப எத்தனை பேரை நம்ம சீன்னு சொல்லி சொன்னோம்? கோடிக்கணக்கான பேர். கோடிக்கணக்கான பேரை சீன்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்தை சொல்லிட்டோம். வேல்யூ லிவிங்கா? பெரிய பெரிய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்க. பெரிய பெரிய விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க எத்தனை பேரை நம்ம மனுஷன் சார்ந்திருக்கான்னு பாருங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்ல வேண்டியதா இருக்குங்க. அதனால இன்னைக்குலேருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கலாங்க. அந்த டீ ஒரு கப் நமக்கு முன்னாடி வருதுன்னு சொல்லி சொன்னா அந்த டீ கப் கையில வாங்கின உடனே அந்த ஆயிரக்கணக்கான பேர் நம்ம கண் முன்னாடி வரணும். அப்போ இத்தனை உயிர்களை இத்தனை பொருட்களை நமக்காக வேலை செய்ய வைத்திருக்கிறார் கடவுள் இல்லையா? அதானங்க, கடவுள் நம்ம மேல கருணை காட்டுறதுனால இத்தனை உயிர்களை வேலைக்கு இயக்கி வச்சிருக்கார். அப்போ அந்த உயிர்களுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய நன்றி கடன் என்னங்க? ஒரே வார்த்தை, 3 பிரேயர் பண்ணிக்கலாங்க. இன்னைக்குலேருந்து டீ கப் கையில வந்த உடனே ஒரு சிப் அருந்திட்டு, இறைவா இந்த டீ என் கைக்கு வரதுக்காக எத்தனை உயிர்களை நீ இயக்கி இருக்கிறாய், அத்தனை உயிர்களையும் மன்னித்தருள்வாய் இறைவா. ஏன்னா எல்லா மனிதனுடைய வாழ்க்கை கடைசியில ஆண்டவனுடைய மன்னிப்பு தேடுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம அவங்களுக்காக ப்ரே பண்ணலாம். இறைவா அத்தனை உயிர்களையும் மன்னித்தருள்வாய் இறைவா. எல்லோருக்கும் நன்றி இறைவா. எல்லோரையும் வளமாகவும் நலமாகவும் வை இறைவா. இந்த பிரார்த்தனை நம்ம செஞ்சுக்கலாங்க. டீ கப் எடுக்கும்போதும் சரி, உணவு எந்த அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் கணக்கு போட்டு பாருங்க, எண்ணிலடங்கா இருக்கு. இங்க எந்த ஜாதி மத பேதம்ன்றது எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து செய்யும் போதான் மனிதனை வாழ வைத்திருக்கிறார் கடவுள். ஸோ அதனால எல்லாருக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கலாங்க. எல்லாருக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கலாங்க.
இது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா நம்ம நன்றி சொல்ல பழகணுங்க. எதுக்கெல்லாம் நன்றி சொல்லாங்க? அந்த நன்றி சொல்றதுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லலாம். எல்லாத்துக்கும் நன்றி சொல்றோம். ரைட். இப்போ மாடரேட்டர் சார் இருக்காரா? எஸ் சார். சார் இன்னும் எத்தனை நிமிஷங்கள் பாக்கி இருக்கு சார்? 8:42. 8 மினிட்ஸ் சார். 10 மினிட்ஸ் இருக்கா? 8:50க்கு முடிச்சிடணும். 8 மினிட்ஸ் சார். சரி, அதுக்குள்ள நம்ம என்ன செய்யலாங்க, நன்றி சொல்றதுக்காக ஒரு சின்ன ஒரு பிரார்த்தனை நம்ம பண்ணிக்கலாம். எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல உட்காந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் தியானம் பண்ற மாதிரி கண்களை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாருமே கண்களை க்ளோஸ் பண்ணிட்டு மூச்சை மட்டும் கவனிக்கலாங்க. மூச்சை மட்டும் கவனிக்கலாம். மூச்சை கவனிக்க ஆரம்பித்தால் நாங்கள் கடவுளுடன் மிக நெருக்கத்தில் சென்று விடுகிறோம், மிக அருகாமையில் சென்று விடுகிறோம். இறைவன் நம் அருகில் வந்து விடுகிறான். அமைதியா இருக்கும்போது நாங்கள் மனசுல இருந்து நன்றி சொல்வோம். நன்றி இறைவா, நன்றி. என்னை மனிதனாக படைத்ததற்கு நன்றி இறைவா. நல்ல குடும்பத்திலே பிறக்க வைத்ததற்காக நன்றி இறைவா. நல்ல அப்பா அம்மாவை கொடுத்ததற்காக நன்றி இறைவா. நல்ல கூட பிறந்தவங்களை கொடுத்ததற்காக நன்றி இறைவா. நல்ல உறவினர்களை கொடுத்ததற்காக நன்றி இறைவா. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நல்ல ஆசிரியர்கள் கிடைத்ததற்காக நன்றி இறைவா. பணியிடத்தில் நல்ல தோழர்கள் தோழிகள் கிடைத்ததற்கு நன்றி இறைவா. நல்ல வாழ்க்கை துணை கிடைத்ததற்கு நன்றி இறைவா. நல்ல மழலை செல்வங்களை கொடுத்ததற்கு நன்றி இறைவா. ஜேசிஐ என்ற ஒரு புனித உன்னதமான இயக்கத்திலே இணைக்க வைத்ததற்கு நன்றி இறைவா. நன்றி இறைவா, நன்றி. நீ எனக்கு அருளி இருக்கின்ற கொடைகள், கை கால்கள் குணமாக இருக்கிறது, உள்ளம் குணமாக இருக்கிறது, நலமாக இருக்கிறது. நன்றி சொல்லிக்கொண்டே போனால் எண்ண முடியாது இறைவா, என்னால் எண்ண முடியாது இறைவா. நன்றி இறைவா, நன்றி, நன்றி. நான் 1 2 3ன்னு சொல்லும்போது லேசா கண்கள் எல்லாருமே மனசார இங்கே கூடி இருக்கிற அத்தனை பேர் நன்றி சொல்லுங்க. நன்றி இறைவா. எல்லாருடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி இறைவா. இங்க இருக்கிற அத்தனை பேருடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி இறைவா. என்னுடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி இறைவா. இந்த உலக மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் இறைவா. எங்களுடைய ஜேசியுடைய நிறுவனர் அந்த ஒரு நோக்கத்துடன் தான் அமைதி, நிலையான ஒரு அமைதி உலகம் பூரா நிலவ வேண்டும் என்ற ஒரு புனித நோக்கத்தோடு தான் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார், ஜேசிய இயக்கத்தை. அவருடைய நல்ல எண்ணம் நிச்சயமாக நிலை பெற வேண்டும். உலகம் அளாவிய ஒரு அமைதி என்றென்றைக்கும் நிலைக்க அருள் புரிவாய் இறைவா, அருள் புரிவாய் இறைவா. நன்றி இறைவா, நன்றி, நன்றி. இப்ப எல்லாருமே கண்கள் திறந்து லேசா மனசோடு எல்லாருமே மனசார நெஞ்சார வாழ்த்துங்க. அங்கிருந்தே உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கும் கிடைக்கும், என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கும் கிடைக்க நான் வேண்டிக்கிறேன். ஐயா, வேல்யூ லீவிங் என்று நாங்கள் கடைசியில் வரும்போது மீண்டும் நான் சொல்றேன் பாருங்க, வேல்யூ அப்படின்றது நம்ம டென்ஸ்ல இருக்கிற அத்தனையும் உயர்ந்த வேல்யூஸ். அந்த வேல்யூவோட நம்ம லீவிங்னு சொல்லும்போது ஒரு மனிதன் அப்படின்றவன் மனிதன் குணங்களும் மிருக குணங்களையும் சேர்த்து வச்சிருக்கிறவன் அதை உணர்ந்து புரிந்து கரெக்டான முறையில் உணர்ந்து என்ன செய்யணும், மனித தெய்வீக குணங்களை அவன் மேற்கொண்டு வளர்த்து கொள்ளணும். அதை வளர்த்துக்கணும். அந்த மாதிரி அவர் வளர்த்து கொள்ளும் போது தான் அவன் உயர்ந்த நிலைக்கு போகிறான். ஏன்னா கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை, நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், மனிதனுடைய முடிவு என்னங்க? மனிதனுடைய முடிவு என்ன? இறப்பு. என்னங்க? இறப்பு. இறப்பு. இறப்புக்கு பிறகுங்க? இறப்புக்கு பிறகு பிறப்பு. பிறப்பு. இறப்புக்கு பிறகு பிறப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஏன்னா ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் நிறைய பேர் கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் என்பதற்கு அர்த்தம் என்னங்க? பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி நான் கொண்டாடுறேன்னு சொல்லி சொன்னா நான் மரணத்தை ஒரு வருடம் நெருங்கி விட்டேன் அப்படின்றது அர்த்தம். ஒவ்வொரு பிறந்த நாளும் நான் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறேன்றது தெரியும்.
மரணம் என்பது இந்த உடலின் இறப்பு, ஆனால் ஆன்மாவின் பிறப்பு. ஆன்மாவுடைய பயணம் அங்கிருந்தான் தொடங்குகிறது. நிரந்தர வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் இல்லை. நிரந்தர வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் இல்லை. ஆனால் எல்லா வளமும் நிறைந்த வாழ்க்கை என்றது மறுமை. அந்த சொர்க்கம் ஆண்டவனுடைய திருப்பொருத்தம் பெறுவதுதான் ஒரு மனிதனுடைய கடமை. மனிதனை எல்லா உயிரினங்களுக்கும் மேலான படைப்பாக படைத்த இறைவன் இந்த உலகத்திலே சோதனைக்காக அனுப்பப்பட்டான். இங்கே நல்லவைகளும் இருக்கிறது, கெட்டவைகளும் இருக்கிறது. இது நீ எதை புரிந்து கொண்டு என்னை உணர்ந்து என்னோடு இணையும் வகையில் நீ எங்கே முன்னேறி வருகிறாய். அதனால்தான் என்னுடைய ஐயா குரு டிகேசி அவர்கள் இந்த தேசிய இயக்கத்தை பற்றி சொல்லும்போது எல்லா இடங்களுமே என்னுடைய டிகேசி ஐயாவை நான் மறக்கிறதில், குருவை மறக்கவே முடியாதுங்க, யாருமே மறக்க முடியாது. ஸோ அவர் டிகேசி அவர் சொன்னார், ஜேசின்னு நான் முதல்ல ஆரம்பத்தில் கேட்கும்போது எனக்கு சொன்னார் அவர், 1 மாதத்திற்காக நீங்கள் பயிரிடுவதாக இருந்தால் கீரை வகைகளை பயிரிடுங்கள், 1 வருடத்திற்காக பயிரிடுவதாக இருந்தால் தானியங்களை பயிரிடுங்கள், 10 வருடங்களுக்காக பயிரிடுவதாக இருந்தால் பழ மரங்களை வளருங்கள், 100 வருடங்களுக்காக பயிரிடுவதாக இருந்தால் நல்ல மனிதர்களை உருவாக்குங்கள் அப்படின்னார். அந்த நல்ல மனிதர்களை உருவாக்கும் ஜேசி இயக்கத்தில் நாங்கள் எல்லாருமே இணைந்து இன்னும் மேற்கொண்டும் ஒளி வீசி எங்களுடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கூட்டிக் கொள்ளலாம். பயிற்சியாளர்களாக இருக்கிற முக்கியமான காரணம் என்னன்னா, நாங்கள் ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து எல்லோருக்கும் வழிகாட்டணும். இன்னைக்கு காலம் ரொம்பவே மக்கள் திணறிட்டு இருக்காங்க. இந்த திணறிட்டு வழி தவறாம பல விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்களை எப்படி சீர்மைப்படுத்தி நம்ம நேர்வழிக்கு கொண்டு வந்து இறைவனோடு இணைய செய்யறதுக்கு உதவியா இருந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தமாக முடியும். வேல்யூ லிவிங் என்பது முழுமை பெறும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் நம்ம கேட்டுக்கிறேன். நம்ம எல்லாருமே பாட வேண்டிய ஒரே ஒரு பாட்டு கடைசியா நான் சொல்றேன். எல்லா உலகத்திற்கு அத்தனை மக்களையும் நாங்கள் பாட வைக்க வேண்டிய ஒரே ஒரு பாட்டு என்னன்னா, ஒவ்வொருத்தரும் சொல்லணும், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை, வளர்ப்பிறையாகவே வாழ்வோம், வளர்ப்பிறையாகவே வாழ வைப்போம். நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஓவர் டு moderator. Yes, sir. Yes, sir. Thank you, sir. Thank you very much, sir. Thank you. Any doubts or any questions? Wait, sir. வேல்யூ லிவிங் அதாவது மனிதர்களுடைய குணங்கள் நல்ல குணங்களாக பெற்று அதன்படி வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்தை ரொம்ப ஆழமாக நிறைய உதாரணங்கள், அதாவது தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, உணர்ந்து கொள்வது, இதையெல்லாம் சொல்லி அப்புறம் மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனிதன்னா என்ன, வாழ்தல்னா என்ன என்பதை பற்றியெல்லாம் ரொம்ப விளக்கமாக கூறி இந்த நிகழ்ச்சியை படுத்தீர்கள். அடுத்து என்னுடைய பார்வையாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறலாம். அன்மியூட் பண்ணிட்டு ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, ஒரு 2 to 3 minutes. சார் வணக்கம் சார், செந்தில் முருகன் சார். செந்தில் சார். சார் ரொம்ப சந்தோஷம் எங்க ராணிபேட் பாசிட்டிவ் கிளை இயக்கத்துக்கு நீங்க எடுத்தது. ஐ திங்க் இது 61 இல்ல 62வது பக்கம் நினைக்கிறேன். நான் முதல்ல நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 10 daysல நீங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். நான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, அதுக்கும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த யூனிவர்சிட்டிக்கு. நான் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் கண்டென்ட் சார். அதாவது அந்த ப்ரேயர்ஸ்லயும் மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய லெவலுக்கு நம்ம ப்ரே பண்ணணும்னு நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். மற்றவங்க நல்லா இருக்கணும் தான் இருக்க வேண்டியிருக்கும், ஆனா மற்றவங்களோடையும் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி விஷயம் ரொம்ப அருமையானது சார். மற்றெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ராணிபேட் பாசிட்டிவ் எடுத்ததுல ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. நிச்சயமா நீங்க என்ன ரம்ஜான் மாசத்துல கூப்பிட்டீங்க. அந்த ரம்ஜான் மாதம் இருந்ததுனால நான் வர முடியாது அப்படின்ற ஒரு இது இருந்தது. எல்லாத்துக்கும் நேரம் வந்ததுங்க. நன்றி, நன்றி சார். தேங்க்யூ செந்தில் சார். வணக்கம் சார். வணக்கம். எஸ் சார். செந்தில் சார் பேசுங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். மீட்டிங் நான் ஒரு முறை லைவ்ல அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் சார். ஒரு முறை பெல்லில் எடுத்திருக்காரு. நம்ம ரத்னகுமாரி மேம் ஜேசியில இருக்கும்போது எடுத்திருக்காரு. நான் போய் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிறப்பா சொல்லி கொடுத்தீங்க சார். சார் கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது சார், கேக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். திருப்பியும் நான் உங்களை இந்த மீட்டிங் மூலியமா சந்திச்சதுல நிறைய விஷயத்தையும் சொல்லி கொடுத்தீங்க. நன்றி உணர்வோடு இருக்கணும்னு அது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது சார். ஏன்னா
இந்த ஜேசிஐ மூலியமா உங்களை 2வது முறை சந்திச்சதுக்கு இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நன்றி, நன்றி. வணக்கம் சார் அப்பா. வணக்கம். வணக்கம், வணக்கம் பபிதா. நல்லா இருக்கா மகளே? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மகளே. நல்லா பார்த்தனா இருந்தது. மாப்பிள்ளை கூட ட்ரைனிங் இருக்காரு. ரொம்ப நல்லா நல்லா இருக்காரு. மாப்பிள்ளை கூடவே தான் இருக்காரு. இருக்காரு, இருக்காரு. இருக்காரு. வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நாமாக இருப்போம் அப்படின்னு நீங்க எப்பவுமே சொல்ற அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு கேட்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு இந்த ட்ரைனிங் வந்துட்டு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எல்லா நேரத்துலயும் நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அவங்க கிட்ட என்ன குறைகள் இருந்தாலும் நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்றது நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து. தேங்க்யூ, ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப சிறப்பா இருந்தது இந்த பயிற்சி வந்து. மிக்க நன்றிப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ. வாழ்த்துக்கள். என்னோட பேர் சரவணன். எஸ் சார், அதாவது இன்னைக்கு நீங்க இந்த நன்றி செலுத்துவது பத்தி சொன்னதுல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் சார். அதாவது முக்கியமான விஷயம், இன்னைக்கு அந்த இன்சிடென்ட் எனக்கே நடந்தது. இந்த ஒரு டீயை வாங்கினேன், குடிச்சேன், நல்லா இல்லைன்னு வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ நீங்க சொல்லும்பொழுது ரொம்ப அது டச்சிங்கா இருந்தது, ரொம்ப ஃபீலா இருந்தது. அதுக்கு அடுத்ததா மிக முக்கியமா இந்த நன்றியை எவ்வளவு ஆழமா பார்க்கணுன்றதுல ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதுல நான் முதல்ல நினைக்கிற விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ராணிப்பேட்டை ஜேசிஐ. பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா, இதை நடத்தலாம் வேண்டாம், எவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் ஒரு சில நாட்கள் அட்டன் பண்றேன், நிறைய நாட்கள் அட்டன் பண்ண முடிவதில்லை, இவங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்க முடியல. ஸோ இப்ப ரொம்ப வருத்தப்படுறேன். அதனால கண்டினியூஸா அட்டன் பண்ணணும், இவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும், நன்றி பாராட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு இயக்கத்தை, இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்காக எத்தனை பேரோட பங்கு, எத்தனை மணித்துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த டீகோட் பண்ணும்போது அது போய்கிட்டே இருக்கு. அந்த டீகோட்ல இப்போ ஐயாவுடைய நேரங்களை எவ்வளவோ செலவழித்து, இப்ப இதுல குழுவில் இருக்கக்கூடிய 18 பேரோட செலவழித்து, அதுக்கு அடுத்ததா எனக்கு இந்த நெட்வொர்க் கனெக்ட் ஆகி, இந்த ஜூம் கனெக்ட் ஆகி, இந்த ஜூம்க்கு வேலை செய்தவங்க கனெக்ட் ஆகி, அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அவ்வளோ பெரிய விஷயத்த நமக்கு அழகா கொடுத்து, ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை என்னுடைய காதுகளில் கொண்டு வந்து செலுத்தி, அதை என்னுடைய மைண்ட்ல எடுத்துன்னு போயிட்டு பதிவு பண்ற ஒரு விஷயத்த மிக அற்புதமா ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஜேசிஐ ராணிப்பேட்டைக்கு வந்து எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் அதற்கு பொருத்தமான வார்த்தைகள் என்ன நீ கண்டுபிடிக்க முடியுமானே தெரியாது. அந்த மாதிரியான வார்த்தைகள்ல நான் நன்றி சொல்லி ஆகணும். எங்களுடைய ஆதரவுகள் கண்டிப்பாக இருக்கும். இது மிகப்பெரிய அளவுல வளரணும், மிகப்பெரிய அளவுல நீங்க வளர்ச்சிகள் அடையணும், நிறைய பேரோட வாழ்க்கையில மாற்றத்தை உருவாக்கணும். கண்டிப்பாக இது நடக்கும். அதற்கான இறைவன் அதற்கான எல்லா அருளையும் கொடுப்பாரு அப்படின்றது என்னுடைய மிக தாழ்மையான கருத்து. இந்த ஒரு வாய்ப்புக்காக மிக 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 நன்றி ஐயா. உங்களுடைய வார்த்தைகள் அதே மனசுக்குள்ள மிக ஆழமாகவும் ஆணித்தரமாகவும் பதிஞ்சிருக்கு. இந்த தருணத்துல நான் ஜேசிஐக்கும் ராணிப்பேட்டைக்கு மிக மிக பெரிய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி. நிறைய நேரம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. இல்லைங்க, இல்ல இல்ல சரவணன் சார், நீங்க ரொம்ப அருமையா அந்த உள்வாங்கி இருக்கீங்க. உங்க வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும் இருக்கிறதுக்கு எப்பொழுதுக்காக நம்ம ப்ரே பண்ணலாங்க. எல்லாருமே உறுதுணையா ப்ரே பண்ணலாங்க. சார் சரவணன், ஒரு சின்ன திருத்தம். இந்த நிகழ்ச்சியை நடத்துறது வந்து ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டி, நாட் ராணிப்பேட். கொஞ்சம் நம்ம எல்லாமே ஜேசி மட்டும் சொல்லிக்கலாங்க, போதுங்க. ஜேசின்னு சொல்லிக்கலாம், போதும். ஓகே ஓகே. எங்க போனாலும் ஜேசி தான், எங்க இருந்தாலும் ஜேசி தான். சார் வணக்கம், நான் பிரியா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பிரியா, நீங்க நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன் சார். உங்களோட ஒரு ட்ரைனிங் முடியும் போது ஒரு டிராப் ஆது கண்ணுல இருந்து தண்ணி வந்துடுது. அவ்வளோ ரியலைஸ் பண்ண வைக்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றிமா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க சார். சந்தோஷமா, நன்றி, ஸோ மச். வாழ்த்துக்கள். ஓகே சார், அடுத்த நிகழ்ச்சி வந்து இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன சார்? சார், இதுக்கு முன்னாடி கூட இந்த கோவிட் நேரங்களில் கூடங்க ஓடிபி அப்படின்னு சொல்லி ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ன்றது நடத்துனாங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிச்சயமா மக்களை சந்திக்கணுங்க. ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிற உலகத்தில் எப்படி அவங்களுக்கு நம்ம லைவ் எக்ஸாம்பிள், அதாவது சின்ன சின்ன எக்ஸாம்பிளை கொடுத்து நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. இதுக்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி வந்து பாராட்டுறதும் போற்றுறதுக்கும் புரியுதுங்க. எல்லாருமே இதை செய்யறது இல்லைங்க. இன்னைக்கு ஐடி ப்ரோக்ராம், ஏன்னா ஜேசியில் நம்ம பார்த்துருக்கோம், அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரோக்ராம்ன்றது நடத்தி ஆகணும்னு சொல்லியிருக்கோம்.
இப்போ ஐடி ப்ரோக்ராம் கொஞ்சம் இதுவாக இருக்கு, ஓகே. ஏன்னா நான் கால சூழ்நிலையோடு இருக்கு. இருந்தாலும் இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமில் இவ்வளவு ரீச் ஆக முடியுமா? என்னுடைய நேஷனல் ட்ரெயினர், நான் நேஷனல் ட்ரெயினர் ஆகும்போது இருந்தவர் கேவி ரத்னம் சார் தான். அதுக்கப்புறம் ஒரு முறை அப்கிரேடுக்கு போகும்போது அதில் கூட அவர் கேட்டார், ஏன் நம்ம ஜூமில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ நிறைய பேர் ஜூம் அந்த நேரத்தில் இல்லை, அந்த நேரத்தில் இல்லாத நேரத்தை நான் சொல்கிறேன், ஆன்லைன்ற மாதிரி ஒரு இதில் கேட்டார் அவர். அப்போ நிறைய பேர் சொல்லும்போது அது எதிர்ப்பு தெரிவித்தோன்னா குருக்கே நான் சொன்னேன், சார் அதெல்லாம் இல்லை சார், லைவாக நம்ம போய் பேசும்போது தான் சார், பர்சனல் டச் வரும்போது தான் சார் நல்லா வரும் அப்படின்னு. இல்லை சார், அவர் சொன்னார், ஒரு கால சூழ்நிலையில் அது மாதிரிலாம் நம்ம முன்னேறணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். கேவி ரத்னம் சாருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கி அவருடைய வார்த்தைகளும் மெய்யாக இருக்கிறது. இந்த ஆன்லைன் ப்ரோக்ராமில் எத்தனை பேர் சரவணன் சார் சொன்ன மாதிரி எத்தனை பேர் பின்னாடி வேலை செஞ்சாங்களோ அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் சார். இது இன்னும் பெருகணும், இன்னும் நிறைய நடக்கணும் சார். வாழ்த்துக்கள், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். உங்களுடைய வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. இறுதியாக vote of தேங்க்ஸ். நம்முடைய அழைப்பை ஏற்று வேல்யூ லிவிங் என்ற தலைப்பிலே ஒரு சிறந்த பயிற்சி வழங்கிய இன்றைய பயிற்றுனர் ஜேசி SGF முக்தார் அகமது அவர்களுக்கு தேசிய ராணிப்பேட் பவர் சிட்டி சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை முறைப்படி ஒத்திவைக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். தேங்க்யூ வெரி மச். வணக்கம்.